வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மார்ட் சர்க்கஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு நேற்று வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருந்ததில்ல, அதை வந்து பேப்பரில் போட்டிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதை பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் ஃபுல்லாகவே பேப்பரில் இருக்குது. ஆனால் லாஸ்ட் பேராகிராஃபில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் இல்லாதது இருக்குது. அதுதான் நமக்கு தேவை. அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு 1996 இடங்களை வந்து நிரப்புறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அது வந்து 2 மடங்காக கூட அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து முதுகலையில் வந்துட்டு 3500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு வந்து நிரப்பியிருக்காங்களாமா. அதனால் தற்காலிக ஆசிரியர்கள் வந்து 3500 போஸ்டிங்கில் வந்து இருக்காங்க. அதனால் வந்துட்டு இந்த காலி பணியிடம் அப்படின்றது வந்து உயரலாம், 2 மடங்காக கூட உயரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து நம்ம எப்போ வந்து இப்போவே உயர்த்தணுன்றது அவசியம் கிடையாது, நம்ம ரிசல்ட் வரும்போது கூட உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வரப்போ இல்லாமல் கவுன்சிலிங் நடக்கும்போது கூட உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து தெரிவித்ததாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நேற்று காலையில் நமக்கு வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸாக காதில் கேட்ட மாதிரி கொஞ்சம் அந்த ஷாக்லேருந்து வெளியில் வர மாதிரி சில நியூஸ் வந்து வருது. நம்ம வந்துட்டு என்ன சொல்ல, அந்த செப்டம்பர் 28 எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ குரூப் 2 அந்த டைமில் அப்படின்றனால 1 or 2 வீக்ஸ் தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்படி தள்ளி போச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் நமக்கு டைம் கிடைக்கும். அதை நம்ம பெருசாக எதுவும் இது பண்ண முடியாது. நல்லா படிச்சிருந்தோன்னா அந்த டைம் வந்து ஒன்று வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா எஜுகேஷன் சைக்காலஜியோ இல்லை ஜிகேவோ படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம படிக்கிறதுக்கு நிறையா ஏகப்பட்டது இருக்குது. அது இல்லாமல் நேற்று இருந்த அளவுக்கு ப்ரெஷர் இன்றைக்கி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக. அதுலேருந்து ரெக்கவர் ஆனால் தானே நம்ம படிக்க முடியும். அது இல்லாமல் இந்த நியூஸை பார்க்கும்போது ஓகே, நமக்கு வந்து லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தாங்களே பள்ளிக்கல்வித்துறையில் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு நமக்கு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் ப்ரொமோஷன்லேயே எப்படியும் கொஞ்சம் போயிடும். அதனால் வந்து நமக்கு பார்க்கலாம், கொஞ்சம் கூடுதலாக வேக்கன்சி வர்றது வந்து நல்ல விஷயந்தான். அடுத்து வந்து மற்றபடி நமக்கு இதில் நம்ம நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் சொல்லியிருக்காங்க. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே மாதிரி ஓஎம்ஆரில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஓஎம்ஆரில் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம சிஸ்டமில் எதனா தப்பு பண்ணால் கூட திரும்ப மாற்றிக்கலாம். அந்த ஆன்சர் தெரியல அப்படின்னா கூட நம்ம மாற்றி பண்ணால் கூட திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஓஎம்ஆரில் வந்து அப்படி பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு கொஷினை வந்து இப்போ 26க்கு பதிலாக 27 போய் ஷேட் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக பண்ணணும் நம்ம ஓஎம்ஆரில் வர்றது நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நமக்கு வந்து ஜிகேவும் சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜியும் வந்துட்டு இங்கிலீஷ்லேயே படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு வந்து 2 மொழியிலையுமே வரும். அதனால் வந்துட்டு நம்ம அது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டு.